Hey, hello my dear family. நான் பண்ணி பார்க்க போது I can see the success rating among Havala season 1 episode 4 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க அப்புறம் கூட உங்க நல்லா எப்படியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி நம்ம இப்ப எபிசோட் குள்ள போலாம். போன எபிசோட் கடைசியில முயரும் ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்க கிராம அப்பா நான் வீட்டுக்கு வந்தா சொல்ல முய திருப்பி பிளைண்டுக்கு போயிட்டு பசங்களும் கூட கசமுசா பண்ணிட்டு வரையும் சொல்லி அவங்களும் கட்ட போற முயரும் அம்மா இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ அலோ அப்படின்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளயும் நான் இங்க இருக்க வந்தேன்னா நான் ரொம்ப சாஃப்ட் ஆர்டர் தான், அது மட்டும் இல்லாம நான் எப்படி ஆக்டிங் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சொல்லி ஹீரோவும் நான் தான் உங்களை இன்னைக்கு பெரிய ஆப்பிள்னு காப்பாற்ற போறேன்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க அப்புறம் அம்மாவும் ஓ இதான் பாய் ஃப்ரெண்டாமா வரப்படி சொல்லிட்டு வர மாட்டேன் பாய் ஃப்ரெண்ட் கூட வரேன்னு சொல்லி அவங்க நல்ல விடமா பேச என்ன பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சோனிக்கு நம்ம ஹீரோ யாரும் நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கிட்ட வந்துட்டு என்ன ஒரு மேன் பாணி சொல்லி ஹீரோவா அவனுக்கு பிடிக்க நானும் இவரும் ஹைஸ்கூல் வந்து ரிலேஷன்ஷிப் விளாண்டோம். ஆனா இங்க படிப்பு காரணத்தால நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம். ஆனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் சொல்ல போறாங்க. அம்மாவும் ஓ அதனால தான் உன்னோட லாஸ்ட் இயர்ல உன்னோட மார்க்ல அதிகமாயிடுச்சா இப்ப நம்ம தெரியும் சொல்ல போறேன். ஹீரோவும் எனக்கு இப்ப நாங்க சொல்லி ஒரு ரியாசனை வைக்க வாப்பா என் கூட சொல்லி அப்பா இழுத்துட்டு போவேன். நம்ம ஹீரோ கட்டிட்டே வரேன். நம்ம ஹீரோ என்னமா பண்றாங்க சொல்லி நம்ம அவங்கள பார்க்க அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க நான் அப்ப போயிட்டு கொஞ்சம் பாலத்தை கொண்டு வர சொல்லி அப்பா சொல்ல இது அவங்கள பொண்ணு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்க போற 100% கரெக்டா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் அம்மாவும் நான் பழத்தை கொண்டுட்டேன் வரேன் மீடியா வைஃப் என்னமா இங்க பண்ணிட்டு சொல்லி அப்பாவும் அவங்க தள்ளி விட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் நீங்க நடத்துங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனு சொல்ல நான் இப்ப முறை எங்க அப்பா அம்மாக்கு என் பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறதுனால அவன் கொஞ்சம் இப்படி பண்றாங்க என்ன மன்னிச்சுங்க சொல்ல போற ஹீரோ அப்படியே சொல்லி சொல்றான். ஓ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கே இவ்வளவு பண்றாங்களா பரவாயில்லையே சொல்லி ஹீரோ வச்சிருக்க போறேன். இப்படி பின்னாடி கேமராவை கொண்டு வந்தா பார்த்தா ரெண்டு பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் பண்ணாம இருக்காங்க ஏதாச்சும் பண்ணிருக்குமே நேரம் சொல்லி எங்க அப்பாவும் கேட்க எங்க அம்மாவும் ஏங்க உங்களுக்கு இந்த வயசுல தேவையாரு ஹே அம்மடியாரு கரெக்டான இடத்துல போய் அவனை போய் பிடிச்சிடலாம் சொல்லி அவரும் வாயை போட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் கடம்தான் சொல்லி அவரும் ஒரு கத்தி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோ உள்ள காமிச்சாரு. தெரியாம நம்ம ஹீரோவும் இங்க நடக்கிற ஒண்ணுமே புரியவே இல்லை. அவங்க பின்ன ஒழுங்கா என்ன நடக்குன்னு சொல்லி அவங்க பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நினைக்க நம்ம ஹீரோ கிட்ட வர போற அவங்க பின்னாடி போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஓ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல நம்ம வேணும் அக்கண்ட பேசலாமே சொல்ல போறேன். சாரி நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் அந்த ஊருக்குலாம் போலாம் சொல்ல போற நம்ம ஹீரோவும் சரி நீங்க சொல்ல எனக்கு புரியுது நான் கொஞ்சம் கேப் விட்டு சொல்லி ஹீரோ பின்னாடி ஒன்று நிக்க அடைப்பட்ட அவங்களும் சக்காயிட்டேன். சரி வேணுமா நான் வேணுமா என்ன அடாப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எந்த பக்கம் பார்த்தோம் செம்ம பர்ஃபெக்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்களே இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்துட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும் சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு நான் இப்ப அவங்க கையை பிடிச்சா அவங்க எதுவுமே பண்ணாம இருக்கேன் எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் 18% காமிக்கிறேன். நம்ம ஹீரோவும் அப்புறம் கட்டி பிடிச்சான்னு சொல்ல போறேன். அதுக்கு 74 காமிக்க அப்புறம் கிஸ் பண்ண சொல்லப்போ 69 காமிக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஓ அப்பனா நான் இல்ல பண்ணலாமோ நினைக்கப்புறம் இல்ல பண்ணக்கூடாது ஏன்னா நான் வெறும் ஃபேக்கான பாய் ஃப்ரெண்டா அவங்க அப்பா அம்மாவை ஏமாற்றக்காக நான் ஒரு நல்ல பையன் அப்படி இருக்க போறேன் இந்த மட்டும் விஷயம் நான் இருக்க பண்ண போறேன் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வர போறேன். கால் திருக்கி விட்டு கீழே வந்துடுறேன். அந்த சவுண்டை கேட்டோன்னே அப்பா அம்மா எல்லாம் உள்ள வந்துடுறேன். என்னமாச்சுன்னு சொல்லி அப்பா வர நம்ம ஹீரோவாக கையில கட்டியா பார்க்க அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்க நீங்க இருக்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்புறம் சும்மா சர்ப்ரைஸ் சொல்லி அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் எதுவுமே பண்ணலையடா நீங்கள விட என்ன உள்ள கூட்டிட்டு வந்து விட்டீங்க அவர் மட்டும் இரு கட்டி வச்சிருக்காரு என்னமோ நடந்து முடிச்சேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றேன் ஒருவேளை நான் மியூர பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படின்னு நினைக்க போறே அங்க வெள்ளப்பட்டாங்க அம்மாவும் ஒழுங்கா பைட்டேமா அவன் உங்களுக்கு பொண்ணுமே பாசம் நினைச்சா போய் பேசுங்க அதை விட்டு என் கட்டியை கொண்டு போய் கேட்க போறேன். அவனை பார்த்தாலும் ஒரு நல்ல பையன் மட்டும் தெரியுது ஆனாலும் கூட அவன் பையன் சப்போஸ் என் பொண்ணு பாஞ்சிட்டானா என்ன பண்றது என் பொண்ணு அவளுக்கு வீணா போறதான்னு சொல்லி அதான் நான் போனேன்னு சொல்லி அவன் சொல்லி நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல பாய் ஃப்ரெண்டா நடிச்சா எனக்கு ரொம்ப டேஞ்சர் சொல்லி நம்ம ஹீரோ மனசு நினைக்க போய் அவங்களும் நீங்க நல்லா இருக்கீங்க கேட்கறாங்க. நம்ம கடைசியா ஒரு விஷயத்த சொன்னேன் இது வந்து குடும்ப பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு நான் சொல்லி நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் கோவமா ஆகுறாங்க என்னன்னு எவ்வளவு நாளைக்கு நான் மட்டும் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஏமாட்டிட்டு இருக்காரு உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அவங்க இவ்வளவு பண்றதுக்கு ஒரே காரணம் உன் மேனக்கு பாசம் தான் அப்படி இருக்கப்ப நீ அவங்களே ஏமாற்றணும்னு நினைக்கிற பத்தியா இந்த பிரச்சனையை முடிக்க ஒரே வழி போயிட்டு அவங்களோட பேசி இருக்கமே என்ன வேணா நம்ம பாத்துக்கலாம் சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட சொல்ல போறிய அவங்களும் நானும் சரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ போறேன் எனக்கு கடைசி ஹெல்ப் ஆச்சு பண்ணிட்டு போவோம் சொல்ல போறேன். அவங்களும் என்ன சவுண்ட் கேட்கிறேன் என்ன சவுண்ட பார்த்தா வாக்குவோட பண்ண மட்டும் இருக்கேன் என்ன ரெண்டு லிட்டில் கப்புள்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இல்ல உங்களால அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க அது காரணம் நீ கட்டி கொண்டு போய் மிரத்தினாரா இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டனால நிச்சயம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க நாம தடுத்தவனு சொல்லி அவங்க அம்மாவை சொல்ல நம்ம ஹீரோ வெளில வந்துட்டு கிளாஸ் பண்ணிட்டு போவேன் இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும் சொல்லி ஹீரோ தம்பியாரு போனாருப்பா ஆன்டி தெரியாம சூப்பர் சூக்கு ஓட்டிட்டாம்பா சொல்ல போற நம்ம ஹீரோவும் அவங்க சொல்ற கேட்ட நம்ம ஹீரோ கீழே பட்டா சூப்புல இருக்கு நீ நம்ம பண்ணி சொல்லி ஹீரோ சாக்காவ என்னமா பண்ணி வச்சிருக்க சொல்லி நம்ம மியூரை கேட்க போற எங்க அப்பாவும் இப்ப நீ பண்ணி வச்ச வேலையால இந்த ஷூவை போய் போட்டு இப்ப வீட்டுக்கு போவான் சொல்ல போற எங்க அம்மாவும் தம்பி ஒரு வேலை நீ வேணுமா நைட் இங்க தங்கிப்பான் சொல்ல போறேன்
நான் ஏற்கனவே முயற்கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அப்படி இருக்க போற நான் இங்க போனா கரெக்டா இருக்கும் சொல்ல போறேன். அவங்க அப்பாவும் தம்பி அவங்க சொல்ல கரெக்ட் தான்ப்பா, நீயும் இங்க தங்கிக்க நைட்டு. அப்பாவும் கேட்க போற நம்ம ஹீரோவும் இன்னும் அம்மாவோட அப்பாவோட அக்காவோட தங்கச்சியோட பொண்ணோட பேட்டிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பார்க்க போற சொல்லி ஹீரோவும் போவேன். நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு அவதான் பேருக்கான்னு சொல்லி அவங்களும் நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க அப்புறம் பின்னாடி பார்த்தா அப்பா அம்மாவும் இன்னும் அம்மாவோட பாட்டாவும் சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன அப்படி ஓச்சிட்டு இருக்காங்க. அப்படி நைட்டு காமிச்சு நம்ம ஹீரோவும் பணத்தை ஈஸியாகவும் சேஃபா சம்பாதிக்க ஒரே வழிதான் இருக்கு. அதோட பணத்தை சம்பாதிக்கிறதும் ரொம்ப ஃபன்னாக இருக்கு. நாளைக்கு நாள்ல நல்ல பொருள் ஏதாச்சும் கிடைக்குமா பார்க்க சொல்லி ஹீரோவும் எங்க போவான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆன்டி கலெக்ஷன் அப்படி கடையில் காமிச்சா அங்க பட்டு நம்ம வாங்குவோம். நான் ஊரே ஸ்கேம் பண்ணா என்னையே ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டான் சொல்லி அவனுக்கு கோவிச்சாக்க அப்ப அவன் கடைக்கு முன்னாடி ஒருத்தன் இங்க இருக்க பொருள் நல்லா இருக்குமா கேட்க போறான். ஆமா சார் இங்க இருக்க செம்மையா இருக்கும் சொல்லி அவரும் சொல்ல போய் யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோட அவரும் நம்ம ஹீரோ வந்தார பாட்டு சாக்காவ என்ன மிஸ்டர் வாங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க கண்ட்ரி சைடு போயிட்டு ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கீங்களா சொல்லி ஹீரோ கேட்க நீ கரெக்டான டைம்ல வந்திருக்கேன், ஏன்னா நான் நைட்டு பகலுமா நிறைய பொருளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நிச்சயமா இல்ல ஒன்னாச்சும் உனக்கு பிடிக்கும் சொல்லி அவனும் சொல்ல மனசுக்குள்ளேயும் இந்த ஆட்சி நான் உனக்கும் நிறைய நல்ல பொருளா வச்சுக்கேன்டா, நீ மட்டும் வாங்கு, அதுக்கப்புறம் எனக்கு ப்ராஃபிட் வரும்போது நம்ம சொல்ல ஹீரோ போனட் பண்ணிருப்பா தெரியுமா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பள்ளி வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு. சரி மிஸ்டர் வாங்க உங்களோட பெஸ்டான பொருள்லாம் கம்மிங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இதெல்லாம் பாருங்க இது ரொம்ப நல்ல பொருள், நான் வில்லேஜ் செல்னு கொண்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இந்த பொருளை வாங்க 50,000 ரூபா செலவு பண்ணி இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அவர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் ஏற்கனவே வில்லேஜஸ்ன்னு கேட்டு பார்த்தேன், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு நல்ல பொருள்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் இது அந்த காலத்தை சேர்ந்த ஒரு பெரிய வம்சாவளியாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த பீங்கான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், உன்ட்டு ஒன்னும் சொல்லிட்டா என்னோட கெஸ் என்னன்னா இது தங் வம்சாவளியை சேர்ந்ததாக சொல்லப்போ நம்ம ஹீரோவை கேட்டு இப்படி சாக்காவ தம்பி இது பற்றிலாம் வெளில சொல்லிடுறப்பா, ஏன்னா ரொம்ப சீக்கிரட்டான விஷயம், அதோட நம்மளுக்கு மட்டும் தெரியும் இந்த பிங்கா டாங் ஃபேமிலி சென்டர்னு. ஏன் இது நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். மிஸ்டர் வாங்க அவ்வளோ வேல்யூபுளான நீங்க விற்க போறீங்களா, அதுக்கு நீங்க எவ்வளவு விற்பீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். நம்ம ஹீரோ 16 சொல்ல அதுக்கிட்ட சாக்காவ நீங்க ஒன்னும் கவலைப்படுறீங்க, நான் இந்த மொட்டை செட்டியுமே 60 யானுக்கு வாங்கிக்க சொல்லி ஹீரோ சொல்ல அதுக்கிட்ட அவன் சாக்காவ இதை பார்த்தா இது ரொம்ப ஸ்கில்லான ஆளுங்க இதை உருவாக்கி இருப்பாங்க போல, அப்படி இருக்க போற நிறைய ஃபேக்டரில இருந்து வரப்பட்டதான் நிச்சயமாவே இருக்கும், நிச்சயமா உங்களை ஏமாட்டிடுங்க மிஸ்டர் வாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படுறீங்க, அடுத்தாடி நானும் உங்க கூட இந்த மட்டும் அழுக்கான போல தேடலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இல்ல தம்பி நீ ரொம்ப தப்பா சொல்றேன்னு சொல்ல போற ஹீரோவும் கவலைப்படுறீங்க 60 யானுங்க ரொம்ப சீப்லாம் இல்ல, கவலைப்படுறீங்க நான் 60 யானு கொடுத்தவங்கன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை வரேன்னு சொல்லி ஹீரோ நெஞ்சல் தட்ட என்னடா சொல்றேன் சொல்லி அவனும் கேட்க ஹீரோவும் கவலைப்படுற வாங்க நான் உங்களை நிச்சயமா கஷ்டப்பட விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் கம்மிங்க அதுக்கப்புறம் நான் கரெக்டான பிரைஸ் சொல்றேன் சொல்லி ஹீரோ சொல்ல இந்த பீங்கா செட்டு டாங் ஃபேமிலி சேர்ந்துறான் சொல்லி ஹீரோ கேட்க போறேன், அதுக்கு 14% கட்டுங்க நம்ம ஹீரோ அதை பார்க்காமயே எனக்கு நல்லா தெரியும் இது நிச்சயமா ஃபேக்கா சொல்லி ஹீரோ சாப்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்ப 10% பக்கம் என்ன 14% அப்பனா இந்த இல்ல ஒண்ணு உண்மையா இல்ல இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இது விலை மட்டும் 10 மில்லியன் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டு ரெடி தொண்டில் மாட்டிக்க வாங்க நீங்க இது விலை எவ்வளவு சொன்னீங்க, மீனே வலையில மாட்டிக்கிடுச்சு, உங்களை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு, நான் நீங்க வெறும் எனக்கு 6 லட்ச ரூபா தாங்க இந்த மொட்டை பீங்கன் செட்டுமே உங்களுக்கு சொந்தமாயிரும். 6 லட்சமா சொல்லி ஹீரோ கேட்க போற அவரும் இது ரொம்ப அதிகம் இல்ல வேணுமா உங்க டிஸ்கவுண்ட் பண்ணி 5 லட்சம் தாங்க, சரி அல்ல பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு பணம் தந்தா சொல்லி ஹீரோ பணத்தை அனுப்பி விடுறேன், அவரும் பணத்தை அனுப்பி விட்டுற பார்க்க ஹீரோ கிளம்புற அவரும் பார்க்க என்ன இன்னும் தப்பா இருக்கே, இல்லாட்டி ஒரு வேலை எல்லாம் ஒரிஜினலா இருக்குமோ, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த காலத்து பசங்களாம் இன்னும் சன்னா ஃபிளக்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன ஒரு விவரம் தெரிய பையப்புல நான் வெறும் டேங்க வம்சாவளி சேர்ந்த பொருள்னு சொன்னேன், அதுக்கே நம்பியார் வாங்கிட்டு போயிட்டேன், இவன் தலையில ஈஸியா மிளகா அடிச்சிட்டு போயிடலாம் போல சொல்லி நம்ம வாங்க நினைச்சிட்டு இருக்கேன், நான் அவன்கிட்ட 5 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டேன், பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நிச்சயமா அந்த பையன் பிள்ளைக்கு 5 லட்ச ரூபா நஷ்டமா இருக்கும், இனிமே என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கப்பறே அவர் தலையில மண்ணு வரி போற மட்டும் ஒரு காலில் ஒரு பொண்ணு இறங்கி நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட ஒரு பீங்கானை வித்துட்டு போனேன் தெரியுமா, அந்த பீங்கானை திருப்பி வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக வேணுமா உங்களுக்கு 1 மில்லியன் தர சொல்லப்ப நம்ம வாங்குவோம், என்ன 1 மில்லியனா சொல்லி அப்படியே மனசு விட்டு பேர திருப்பியும் அதோட எபிசோடுக்கு ஏன்டா போடலாம், அடுத்த எபிசோட அந்த 1 மில்லியன் விஷயம் எத்தனை மில்லியனுக்கு போக போறேன்னு பார்க்க போறீங்க, அதோட இல்லை நிறைய ஆர்டிஃபேக்ட் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க, ஆனா நான் அவளுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும் டக்குன்னு முடிச்சிருப்பேன், அந்த காரணம் என்ன அதை சொன்னால் தேவை கடையில் திருப்பணும் கடைக்கால இம்பார்ட்டன்ட்டும் இல்லை, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி எப்போ அப்படி உங்களுக்கு வேணும் சொல்லுங்க அதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, அது மட்டும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க, நான் உங்கள் விஹெச் நீ பட்டு விஹெச் வாய்ஸ் யூ டேக் பை அடுத்த சந்திக்கலாம்.